மூட நம்பிக்கை பேச்சாளரான மகாவிஷ்ணு அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னைக்கு வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்ல வச்சே சைதாப்பேட்டை போலீஸ் கைது பண்ணாங்க. இன்னைக்கு அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவரை எதிர்த்து கேள்வி கேட்ட தமிழ் ஆசிரியரான மாற்றுத்திறனாளி ஆசிரியரான சங்கர் அவர்களை பாஜகவினர் இப்ப குறிவைத்து சமூக வலைதளங்கள்ல பேசுவதை பார்க்க முடியுது. அவர் ஒரு கிறிஸ்துவர், அதனாலதான் இந்து மதத்தை இப்படி கேள்வி கேட்கிறார், இப்படி ஆன்மீக சொற்பொழிவுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடிஞ்சுச்சு. பொதுவாகவே பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல பொய்களை தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போனாலும் கூட இது ஊடக விவாதம் வரைக்கும் வந்திருக்கிறது. ஊடகத்துல கலந்து கொண்ட பாஜகவினர் கூட இந்த கருத்தை வந்து பரப்புறாங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர், அதனாலதான் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுல வந்து ஒரு கண் பார்வையற்ற ஒரு சகோதரர் வந்து அதுக்கு கருத்து தெரிவிக்கிறாரு. அவருடைய மதம் குறித்தும் ஒரு சர்ச்சை வந்திருக்குது. அவர் இந்து மதத்தை சாராத சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர். ஆதாரங்கள் இல்ல, ஒரு தகவல் ஒரே தொடர்ச்சியாக மகாவிஷ்ணுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கருத்து கூறி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பாஜக நிற்கிறது. அதையும் தாண்டி தமிழாசிரியரை குறிவைத்து இப்படி பிரச்சாரம் பண்ணுவதை நீங்க பாக்குறீங்க? வதந்தி பரப்புவோர் எல்லோரும் ஓர் அணியில் திரண்டிருக்கிறார்கள் என்றுதான் இதை அணுக வேண்டும். காரணம், மகாவிஷ்ணுவே வதந்தி பரப்புகிற ஒரு நபராகத்தான் எல்லா இடங்களிலும் பேசி வந்திருக்கிறார். விந்தை கொண்டு வந்து இங்கே சேமிக்க வேண்டும், விவேகானந்தர் அப்படித்தான் சேமித்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் கூட ஒரு வகையில் வதந்தி தான். நீங்கள் ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டீர்கள், மூட நம்பிக்கை பேச்சாளர் என்று. ஊடகங்கள் எல்லாம் ஆன்மீக பேச்சாளர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆன்மீக பேச்சாளரும் இப்படி பேசியதாக இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எதை தனக்கு கிடைத்த செய்தியாக வைத்து மேடைகளில் மகாவிஷ்ணு பேசினாரோ, அதே போன்று வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் கிடைத்த செய்திகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த ஃபேக்ட் செக் என்று சொல்லப்படுகிற அதனுடைய உண்மைத்தன்மையை கூட ஆராயாமல் அப்படியே அதை ஊடக விவாதங்களில் பேசுவதை சங்கிகள் வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் புதிய அணுகுமுறை கிடையாது. இல்லாததை பேசுவதும், பேசிவிட்டு பேசவில்லை என்று சொல்வதும், அதே போல ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்யாமல் பேசுகிற ஒரு போக்கு எப்போதுமே அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. அதை இப்போதும் வெளிப்படுத்துகிறார்கள். மகாவிஷ்ணுவே கூட அந்த பள்ளி விவகாரத்தில் தமிழாசிரியர் சங்கர் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நீங்கள் இங்கே ஆன்மீகம் குறித்தும் மூட நம்பிக்கை குறித்தும் இம்மை மறுமை குறித்தும் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று கேட்கிற போது, பாவ புண்ணியம் குறித்து நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீர்களா? நீங்கள் சொல்லி தந்தால் நான் ஏன் இங்க வரப்போகிறேன் என்று சொல்கிறார். பாடத்திட்டத்தில் பாவ புண்ணியத்தை சொல்லித்தர வேண்டிய அவசியம் பள்ளி கல்வித்துறைக்கு எப்போதுமே இருந்ததில்லை. பள்ளி கல்வித்துறை எதை போதிக்க வேண்டுமோ அதைத்தான் பாடநூல்களில் உள்ளடக்கி அதைத்தான் வகுப்புகளில் போதிக்கிறார்கள். ஒருவேளை இவர் சொன்ன குருகுலங்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் மூடிவிட்டார்கள் என்று ஒரு கணக்கை சொன்னார் அல்லவா, அந்த குருகுலத்தில் வேண்டுமானால் பாவ புண்ணியத்தை போதிப்பார்கள். அதனால்தான் அதை இழுத்து பூட்டி விட்டு மெக்காலே கல்வி திட்டத்தில் இந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு, இந்த மாணவர்களுடைய அறிவுக்கு உகந்தது எது என்பதை ஆய்வு செய்து கல்வி திட்டமாக நாம் வைத்திருக்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மை என்பது எல்லோருக்குமே தெரியும். இங்க ஒரே ஒரு செய்தி தான் சார். நீங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிற போது அந்த கருத்து ஏற்புடையதா எதிர்ப்புடையதா? அந்த கருத்துக்கு ஏற்புடையது என்று சொன்னால் அதை ஆமோதித்து சொல்ல வேண்டிய கருத்து, எதிர்க்க வேண்டியது என்று சொன்னால் அதை எதிர்த்து பேச வேண்டிய கருத்து. ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்து தான் இங்கே பதில் சொல்ல வேண்டுமே தவிர, சொன்னவர் யார் என்கிற கேள்வி எங்கிருந்து எழுகிறது? சொன்னவனுடைய பெயரை சொன்னால் அவருக்கு ஒரு கருத்து இருக்கு என்று நீங்கள் ஒரு கருத்து உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறீர்களா? ஜோசப் சொல்லிட்டா அந்த கருத்துக்கு வேறு ஒரு நிறத்தையும், பஷீர் சொன்னால் அதற்கு வேறு ஒரு நிறத்தையும், ராமசாமி சொன்னால் அதற்கு வேறு ஒரு நிறத்தையும் கற்பிப்பது என்பதுதான் நீங்கள் கருத்தை அணுகுகிற அணுகுமுறை. யார் சொல்லி இருந்தாலும் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து, ஏற்பு கருத்து, இவ்வளவுதானே சார் விஷயம். நீங்கள் அதை ஏற்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் மறுக்க வேண்டும். உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்பதன் மூலமாக ஆசிரியர் சங்கர் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் மகாவிஷ்ணு. எந்த நோக்கத்தில் மகாவிஷ்ணு அந்த ஆசிரியரை அடையாளப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாரோ அதே வேலையை தான் இப்போது ஆசிரியர் சங்கர் என்பவர் யார் என்பதை அடையாளப்படுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்திருக்கிறது. ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்கு மகாவிஷ்ணு இப்படி பேசியது நல்லது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தன்மை என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த விவகாரம்
நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய போக்குன்னு. ஏன்னா அயோக்கிய பய பூரா ஒரு பக்கம் சேர்ந்திருக்கலாம். யார் பெண்களுடைய பள்ளியில் போய் பேசியது தவறு, பெண் பிள்ளைகள் இருக்கிற பள்ளியில் பேசுவது ஒரு அயோக்கியத்தனமான போக்கு, அதிலும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை உள்ள கருத்துக்களை, முட்டாள்தனமான கருத்துக்களை, அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசுவது அயோக்கியத்தனம் என்று பேசுகிறார்களோ அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உடனே அவர்கள்லாம் மண்ணின் மைந்தர்கள் இல்லையான்னு நீங்க சொல்லலாம். கைபர் போலான் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர்கள் இதற்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். சென்னையில ஒரே ஒரு கவுன்சிலர், அந்த கவுன்சிலர் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த ஆசிரியரை நீங்க பணியிடை நீக்கம் செய்தீங்கன்னு சொன்னா, பணியிட மாற்றம் செய்தீங்கன்னு சொன்னா ரோட்ல இறங்கி போராடுவோம். நாங்க 3 நாள் ஆட்சிய பணியிட மாற்றம் செய்து எந்த ரோட்ல எந்த சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். எனவே இவர்கள் எங்கேயும் போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள். போராட்டத்துக்கு ஈடுபடுவதென்று வேறு சில கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில். அவர்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள். இவர்கள் எங்காவது வீதியில் இறங்கி இதுவரை போராடி இருக்கிறாரா? ஏன் இப்பதான் மேலாண்மை குழுவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவரை கொண்டு போட்டிருக்கிறீங்களே பாரதிய ஜனதா கட்சியில, அந்த தலைவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் வீதியில் இறங்கி சாலை மறியல்ல ஈடுபடலாம்ல. அவருக்கு தெரியும் சாலை மறியலில் ஈடுபட்டால் மகாவிஷ்ணுவுக்கு அடுத்த செல்லுல இவரை கொண்டு போய் வச்சிருவாங்க. அதனால அவர் வீதிக்கெல்லாம் வரமாட்டார் என்பது நம்ம எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். மொத்தத்தில் இங்கே கருத்துருவாக்கத்தை யார் என்ன மதத்தை பின்பற்றுகிறார்கள், யார் எந்த சாதியில் இருக்கிறார்கள் என்பதை வைத்து கருத்துருவாக்கம் செய்வது என்பது தமிழ்நாட்டுக்கு உகந்த போக்கல்ல. அதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்யும். உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் நடுவராக இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவாரு. அதுல அர்ஜுன் சம்பத்து ஒரு கருத்தை அந்த தொலைக்காட்சியில் விவாதத்தில் பங்கேற்ற ஒருவர் சொன்னவுடன் உங்க பேர் என்னன்னு கேட்பாரு. அப்ப அழகா சொல்லுவாரு கரு பழனியப்பையோ, பேர் எதுக்கு நீ கேட்கிற, பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ பேரை சொல்லக்கூடாது. இங்க அவர் சொன்ன கருத்துக்கு நீ தெரிவிக்க வேண்டியது எதிர்கருத்து, கருத்துக்கு கருத்து, அவ்வளவுதான். அவர் பேரை கேட்டு நீ கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ பேரை சொல்லக்கூடாதுன்னு பாரு. அதுதான் சார் தமிழ்நாட்டினுடைய தன்மை. ஏன்னா பேரை சொல்லிட்டா அதற்கு ஒரு நிறம் பூசுவதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள். நான் பல நேரங்கள்ல இந்து சமய அறநிலையத்துறை குறித்த விவாத நிகழ்வுகளுக்கு அழைத்தால் போவதை மறுத்து விடுவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கருத்து அங்கே பார்க்கப்படாது, வல்லம் பஷீர் என்கிற அடையாளம் தான் அங்கே பார்க்கப்படும். அந்த கருத்து தான் போய் சேரும், நான் பேசுகிற கருத்து போய் சேரும். அதனால் பெரும்பாலும் அதை நான் தவிர்த்தே விடுவேன். இந்த புரிதல் எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டா இது ஒருவித அச்ச உணர்வு தானே. என்னதான் நீங்க திராவிட இயக்கம் என்று நீங்கள் பேசினாலும், தமிழ்நாட்டில் சமத்துவம் பூத்து குலுங்குகிறது என்று பேசினாலும், இது போன்ற இலைமறை காய்மறையாக ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிற சங்கிகளால் இப்படி ஒரு அவல நிலை நீடிக்கிறது என்பதை தமிழ்நாடு இப்போது புரிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மிக சரியான திசையில் பயணிக்கிறது. அதனால்தான் சங்கர் ஆசிரியரை தங்கள் வீட்டு பிள்ளையாக எல்லோரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அதற்கு முன்பு சங்கர் ஆசிரியர் நீனா நிகழ்ச்சியில கூட பங்கேற்றிருக்கிறார்னு நான் ஒரு காணொளி என்னுடைய சமூக வலைதளத்துல போட்டிருக்கேன். அதுவரை அந்த ஆசிரியர் யார், எத்தகைய மனம் படைத்தவர், அவர் என்ன செய்திருக்கிறாரு தெரியாது. இப்ப அவர் என்ன துறையில PhD பண்ணியிருக்கிறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கான தகுதி தேர்வில் அவர் எத்தகைய மதிப்பெண் பெற்றிருக்கிறார் என்கிற விவரம் வரை தெரிந்து இன்றைக்கு சங்கர் ஆசிரியரை தங்கள் வீட்டில் ஒருவராக எல்லோரும் நினைத்து கொண்டாடுகிற பாங்கு இருக்குல்ல. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தன்மை. இதை ஒரு முறை மீண்டும் நிரூபிப்பதற்காக மகாவிஷ்ணு தன்னையே ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த போராட்டத்தில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.